வணக்கம். இன்றைக்கி புட்டு செய்ய போகிறோம். இது ரொம்பவும் ஈஸி செய்கிறதுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இதை எல்லாருக்கும் பிடிக்கும், இது ரொம்ப நினைக்கிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டு செய்கிறதுக்காக 1 கப்பு புட்டு பொடி எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு திருகின தேங்காய் பூ சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பசரிக்கணும். இந்த வெண்ணெயை நல்லா நசுக்கி விட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பசைஞ்சு கலந்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசறி விடணும். ஒரே தடவையாக ஊற்றிடக்கூடாது, தண்ணியை தெளித்து தான் பிசையணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு தெளிக்கணும். அப்போ தான் அந்த தண்ணி இழுத்து அது சரியாக வரும். இப்போ இந்த மாதிரி பசைஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்கணும், உதுத்தா உதுந்துடணும். அந்த மாதிரி பதம் தான் இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா அமுக்கி வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ இதை எடுத்து மீண்டும் இதை நம்ம கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம பசரிக்கணும். இது நம்ம போட்ட தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து இன்னும் கொஞ்சம் தேவைன்ற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பசரிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு பதம் சரியாக இருக்குது. இதை ஒரு புட்டு மேக்கரில் அடியில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிறேன். அது மேலே இந்த தயார் பண்ணி வச்சுருக்கிற இந்த புட்டு பொடியை ஃபில் பண்ணிக்கணும். இதை நம்ம கொஞ்சம் குக்கரில் அடியில் தண்ணி போட்டு வச்சுருக்கேன். அது மேலே அந்த வெயிட் போடுற அந்த ஹோலில் இதை வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இது ஒரு 3 நிமிஷம்தான் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ இது வெந்துருச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். சூப்பரான செரட்டா புட்டு ரெடி ஆகிடுது. கடலைக்கறியோட இந்த புட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.